இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பார்த்திபா, 1000 வருஷங்கள் கழிச்சு உங்களை நான் இந்த கதையிலயா பார்க்கணும்? உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த வேடனை எதிர்க்கிற அளவுக்கு என் உடம்புல வலு இல்ல. ஆனா அதே நேரத்துல அவனை சூழ்ச்சியில வீழ்த்துறதுக்கான புத்திசாலித்தனம் என்கிட்ட இருக்கு. பார்த்திபனோட காதலியா கடைசி வர வாழ்ந்து இறந்து போறதான் நான் பெருமையா நினைக்கிறேன். ஆனா நான் கல்யாண பொண்ணு மாதிரி அலங்காரம் பண்ணிக்கிட்டு அந்த வேடன் கழுத்துல நான் போட போற மாலை இறந்த ஒரு பொண்ணுத்துக்கு போடுற மாலைக்கு சமம். சந்திரனும் சூரியனும் சுக்கிரனும் நேர்கோட்ல சந்திக்கிற பௌர்ணமி ஆரம்பிச்சிருச்சு. இந்த பௌர்ணமி நடுஜாமத்துக்குள்ள அந்த வேடனை நான் கொன்னுட்டேன்னா என்னால திரும்ப உங்களுக்கு புத்துயிர் கொடுத்து உயிரோட வர வைக்க முடியும். அதுக்கப்புறம் நாம சேர்ந்து வாழ்றத யாராலையும் தடுக்க முடியாது. நான் செய்ய போற இந்த காரியத்தை வெற்றிகரமா செஞ்சு முடிக்கணும். அதுக்கு உன்னோட ஆசீர்வாதம் வேணும் பார்த்திபா. நீங்க மன்னரின் கழுத்துல இந்த மாலையை போடுங்க. என்ன ககுபரே, உன்னுடைய சந்தேகம் தீர்ந்ததா? சம்யுக்தா என்னை முழு மனதோடு கணவனாக ஏற்றுக்கொண்டாள். இனிமேல் நீ எனக்கு என்ன மரியாதை கொடுக்கின்றாயோ அதே மரியாதையை சம்யுக்தாவுக்கும் கொடுக்க வேண்டும். உத்தரவு மன்னா. இனி நீங்க சொன்னபடியே நடக்கட்டும். இந்த வேடனுடைய ராணி இவள். இருந்தாலும் என்ன இருந்தாலும் என்று இழுத்துக் கொண்டு இருக்கின்றாய். நீ எதை சொல்வதாக இருந்தாலும் நேரடியாக விஷயத்தை சொல்ல. சகடகால் போல் இந்த திருமணம் நடந்தாலும் அதை இன்னும் என் மனதால் முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர் உங்க ராணிய சந்தேகப்பட்டு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுறாரு. நீங்க அவரை தண்டிக்காம பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கீங்க. என்னை விட அவர் உங்களுக்கு முக்கியமா போயிட்டாரா? யோ சம்யுக்தா, உன் கண்களிலிருந்து வரும் ஒவ்வொரு துளி கண்ணீரும் என் ரத்தத்திற்கு சமம். அழாதே சம்யுக்தா, அழாதே. அவனை விட அவன் கண்டதையும் உளறுவான். நீ என் உயிர். நான் உன்னை சந்தேகப்படுவேனா? உனக்காக நான் 1000 வருடங்கள் தவம் இருந்திருக்கின்றேன். சரி, இப்போது நான் என்ன செய்ய வேண்டும்? நீ உத்தரவிடு, நான் அதை அப்படியே செய்கிறேன். நம்ம காதல் மேல நம்பிக்கை இல்லாத இந்த ககுபரை சிறையில் அடைங்க. அவருக்கு எப்போ என் மீதோ நம்ம காதல் மீதோ நம்பிக்கை வருதோ அப்போ விடுதலை செய்யுங்க. அவ்வளவுதானே? இதோ இப்போதே உன் கண் முன்னாடியே இவனை சிறையில் அடைக்கிறேன். மன்னா, வேண்டாம் மன்னா, வேண்டாம் மன்னா, தயவு செய்து என்னை சிறையில் அடைக்காதீர்கள் மன்னா, வேண்டாம் மன்னா, அவர் சொல்வதை நம்ப வேண்டாம் மன்னா. மன்னா, நான் உங்கள் தொண்டன், கொஞ்சம் நிதானமாக யோசித்து முடிவெடுங்கள் மன்னா. மன்னா
என் ராணியை அவமதித்த குற்றத்திற்கு இதுதான் உனக்கு தண்டனை. இந்த பொண்ணுங்களோட சதியால் அழிஞ்ச சாம்ராஜ்யங்கள் நிறைய இருக்கு. அதுல நம்ம வேடன் முட்டி என்ன விதிவிலக்கா? சம்யுக்தா, நான் நம் அறைக்கு செல்கிறேன். சோமபானம் அருந்தி உன் அழகில் நனைய நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். சீக்கிரம் வா. துலாபாரம் கொடுக்கறதுல என்ன பிரச்சனை? ஏன் இந்த பொண்ணை இப்படியே உட்கார வச்சிருக்கீங்க? அது வந்து சாமி, சுவாமி நீ போய் ஒரு தேங்காய் எடுத்து மஞ்சள் தடவி குங்குமம் வச்சு சீக்கிரமா எடுத்துட்டு வா. சரிங்க சுவாமி. ரத்தத்துக்கு சொந்தமான 2 ஆத்மாக்கள் இந்த இடத்துக்கு வந்தா மட்டும்தான் இந்த நேர்த்தி கடன் முழுமை பெறும்.